இங்க வந்து படுத்துக்கிறது மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யாரு நீ, எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுறா? ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு. விலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் கள்ளக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சது உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா, என்ன வேலை பாக்குற? ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்னடா வேலை பார்த்த? தூங்கிக்கிந்தல்ல. ஏண்டா தூங்கல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா வெட்டியா? வாங்கமா கட்டா. கட்டுங்க கட்டுங்க. எடா துண்ட. எடுத்து விடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரமாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சுட்டு இத அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. ஓ கிளம்பு. டேய் எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இத பேத்து அங்க கொண்டு வை, அத பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க தாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? அப்படி இல்லாத அனாதை சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுறா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி அப்ப மேய்க்க சாமி. ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அத நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்ன நில்லுமே. ஏன் பெருசு அது என்ன காலை? காங்கேயங்கால. அப்ப சட்டுப்புட்டு வேலைய ஆரம்பிங்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? ஹிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்டுல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல் ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்து இருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா இது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க. இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு. உனக்கு 50 ரூபா தரேன், போய் படுத்த பார். ஐயா ஏண்டா கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா? நல்ல வேலை. கண்ட கழுதை போய் பாத்துருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? டேய் நிறுத்துறா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்க இருக்க இருக்க. நான் சொல்ற கேளுங்க. இருக்க நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் தங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வர நடிச்சிருக்காரு. ஏய் அங்க ஏடா சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் ஏன்டா சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்த நான் என்ன கேனியனடா? இல்லையா? டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிலாம் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளெல்லாம் வச்சுக்கிறாங்க. எந்தாங்க உங்க படம்? என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? டேய்
போஸ்ட் அடிச்ச முட்டாளா படிக்கிற நான் முட்டாளா தெரிஞ்சேதான் பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கான் ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத டேய், 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 டேய். செவத்துல தாயா படிக்கிறேன் டேய், 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 டேய். அதெல்லாம் எனக்கு சொல்லாத. தங்கப்பா தக்கம் தங்கப்பா தக்கம் டேய் தங்கப்பா தக்கம் ஐயா போட்டுக்கல அதை நான் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது ஒத்துக்கல. வேண்டாம், அப்புறமா நீங்க வாங்க ஐயா அடுத்த விட்ட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன் இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா இங்க என்ன நடக்குது தெரியுமா தெரியாதுண்ணே தெரிய வேண்டாம் இங்க வந்த கூப்பிட்டாங்கல்ல ஊசு போய் கூடுவான் நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா ஏண்டா, காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா ஏய், தெரியாம நான் உங்ககிட்ட நாட்டாமேனு சொன்னேனாடா நாட்டாமேனு சொன்னடா சரி, சரி. இவரு முன்னாடி சரி, சரி, சொல்லுவாடா போ. நானு போ போ கால விட மாட்டேன் ஏய், ஏய், போடா. டேய், போ. கம்பு போடு போடு கம்பு போ 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 ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க என்ன வேலை பார்த்துட்ட இது சரி வராது சரி வராது இல்ல இல்ல சரி சரி வராது வராது. வச்ச வச்சுங்க ஆளை விடுங்க என்ன போ. சரி 50 ரூபா திருப்பி குடுறேன் எதுக்கு ஏய் 20 ரூபா வாங்கணும் நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் படம் பார்க்க போறேன் நீ வந்து 50 ரூபா வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா குறா பணத்தை குறா ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க என்ன கோபுறேன் சரி விட்டு தர்றேன் என்ன விடுங்க? நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க என்னத்த வச்சுக்கிறது நான் வச்சுக்கிறது நான் சொல்றது நீ கேடுறா இந்த பார் இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணி கொடு ஐயா இங்க மட்டும் இல்லையா அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வாட்டி சொல்ல மாட்டேன் இது எங்க ஆத்தா மாதிரி தமிழ சத்தியம் சரி, போ. போம்மா? போ. தங்கப்ப தக்கம் இவராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா எப்பா சாப்பிடு ஏய் சாப்பிடுப்பா உன்னதான் காது கேட்கலையா இந்த பார் ஐயா ஊர்ல கிடையாது அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க ஓவரா குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு இந்த ஒரே ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு சட்னி ஆயிருவேன் நீங்க எதை பிடிக்க வர்ற நீ பாப்பா நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம் நீ யார் இது மாடு ஓட்டிக்கிட்டு போறது தாயே இங்க வா ஆமா எதுக்கு என்ன கூப்பிட்டு என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எவன் உன் புருஷன் தெய்வராசு என்னதாயி தெய்வராசு உங்க புருஷரா ஆ ஏம்மா இத முதல்ல சொல்லப்படாதா எம்மா நான் இப்படி உன்ட்ட பேசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா மண்டபத்துல அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சி ஆச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு அதுல மண்ணள்ளி போட்டாத இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா தெய்வராஜ் ஐயா என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உளர்ற ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி வீடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடை தாவணியோட தெரியுமே ஓ அதுவா ஆ, அது என் பொண்டாட்டி தான் ஆனா கல்யாணம் ஆகல அதுதான் உங்க பொண்டாட்டி ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா அது அப்படிதான்டா நடத்துங்க நடத்துங்க ஏய் சாப்பாடு அங்க வச்சுட்டு ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா தம்பியா உங்க தம்பி கொண்டா முடிச்சு அதுக்குள்ள ஆ, சும்மா பார்த்தேன் அது நீயா படிச்சிடா நானா நீ நீ படி இல்ல, நீங்க படிங்கயா இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன் நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவியா படுற பட அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது ஆஹா நல்லா எழுதிருக்கானே ஓ நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா அவன் போட்டிருக்காருயா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சு மெத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் ஏய் ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு 4 வரி தான் ஆனா கூட்டத்தில் எழுதியிருக்காரு அவரு கூட்டெழுத்தா ஆ. அதுடா கூட்டெழுத்து நான் படிச்சிருக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க கேளுங்க என்ன அப்படி பாக்குறீங்க என் மேல சந்தேகமா உங்களுக்கு தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே நீ ஒரு தடவை தானே அவனை பார்த்த ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல அப்புறம் படிக்கிற ஏன் மேலையும் சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம் நீங்க படிக்க தேவையில்லையா இல்ல இல்ல படிக்கல படா படா இல்ல வேணாம்யா படா கோபால
ஐயா இங்க வா, இங்க வா. அவனையே கூப்பிடுங்க. இரு, இங்க வாங்க. என்னங்க ஐயா நீங்க என்ன வர்றீங்க நீங்க வர ஐயா கூப்பிடுறாரு அவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல டேய் ஏய், சும்மாடா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான் அண்ணி நீ கூப்பிட்டல ஆ, ஐயா இந்த லெட்டர் படி ஆ. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது அண்ணல அண்ணனுக்கு இல்ல இல்லையே அதெல்லாம் இல்லையே இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேனா சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன் ஆ. அப்பா அம்மா நலமா அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும் 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம் டேய், 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 எங்கடா போற? ஐயா உனக்கு வந்துடுறியா ஒருத்தர் நில்றா. வவுறு டேய், வலிக்குதியா? சும்மா நில்றா. ஆ. 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 இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லீங்களே தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க டேய் நல்லா படுறா டேய் கேட்டுட்டு இருக்கல. கேளு அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க எந்த நாதாரி உங்களுக்கு யார் படிச்சு படிச்சான்? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு புடிங்க. பாருங்க. டேய், டேய். ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா டேய், இந்த பாரு, டேய், நானும் MA ஏன் நான் கொடூரமான வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன் படிக்கலையா என்னத்தை படிச்சா? படிக்கலையா? உடா. ஜலதோஷமா?